Hello friends, welcome to Creativeaariworks. Works. லட்கன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு என்கிட்ட நிறையா பேர் மோஸ்ட் ரெக்வஸ்டிங் வீடியோ வந்து இது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் இதில் வந்து ஒரு சாரீ ப்ளவுஸுக்கு வந்து 4 லட்கன் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இந்த நாட்டில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது, இது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த லட்கனை 4 இடத்துல போட்டுட்டு ஜரி அவுட்லைன் கொடுத்துட்டு லைட்டாக ஒரு கம் வந்து தடவி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது இந்த மாதிரி நூல் வந்து பிசுறடிக்காது. ஸோ இதை நான் வந்து இப்போ கட் பண்ண போகிறேன். ஸோ கட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஜரியை வந்து ஒட்டியே கட் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வந்து கம் தடவி இருக்கனால இந்த அளவுக்கு கிட்ட கட் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கிட்ட கட் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து தைக்கும்போது வந்து உங்களுக்கு பிசுறு இல்லாமல் இருக்கும். இதை வந்து நான் ஃபுல்லாக 4யுமே கட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து 4 லட்கனையும் வெட்டி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இது 4யுமே தனித்தனியாக வந்து வெட்டி எடுத்தாச்சு. இதுதான் அந்த 4 லட்கன். இப்போ இதை வந்து எப்படி தைக்கிறதுன்னு சொல்கிறேன். இது வந்து இப்படி வந்து ஒன்றா வச்சு தைக்கணும். அப்போ தான் வந்து நாட் வந்து தொங்கும்போது முன்ன பின்ன எப்படி திரும்பினாலும் வந்து அந்த டிசைன் வந்து தெரியும். ஸோ இது ரெண்டும் ஒன்று, 2 நாட்டுக்கு மட்டும்தான் இது. இதை இப்போ எப்படி தைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து நார்மலாக ஹெம்மிங்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு நார்மல் ஊசி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து தின் சைஸ் ஜரி த்ரெட்டு. இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து தைக்க போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து கோர்த்துக்கலாம் ஊசியில். இதுதான் வந்து 2 நாட்டு. இதில் தான் நம்ம வந்து லட்கன் வச்சு தைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா 2 லட்கனையும் இப்படி ஒன்றா வச்சு இந்த நாட்டோட கார்னரில் இப்படி வச்சு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது வந்து இந்த நாட்டோட கார்னர் வந்து இதுக்குள்ளே இருக்கணும், இது ரெண்டும் இப்படி இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நாட்டோட கார்னரையும் இதையும் வந்து ஒன்றா ஒரு ஸ்டிச் பண்ணிக்கணும். நம்ம வந்து இந்த எண்டு வந்து நாட் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிச் வந்து உள்ளேருந்து வெளியே எடுக்கிறேன். உள்ளேருந்து இப்படி வெளியே எடுக்கிறேன். ஸோ என்ன ஆகும்னா நாட் வந்து இப்படி உள்ளுக்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் வந்து இதை இப்படி வச்சுட்டு இந்த நாட்டையும் வந்து உள்ளே வச்சு தைக்கிறேன். இப்படி உள்ளே வச்சுக்கிறேன். இது ரெண்டையும் இப்படி ஒன்றா சேர்த்துக்கிறேன். இங்கே இருக்குது நம்மளோட த்ரெட்டு, டபுள் த்ரெட்டு. ஸோ இந்த எண்டில் வந்து ஒரு ஜரி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கோம்ல, அது வந்து 2 இதுலேயுமே அந்த ஜரி அவுட்லைன் மேலேயே வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் வந்து அதை தாண்டி வந்து உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக பண்ண வேண்டியது இந்த ஒர்க்கு. ஏன்னா ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து கை ஊசியிலே தைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த நாட்டோட எண்டு வந்து நிற்கணுங்கிறதுக்காக அதை முதல்ல தைக்கிறோம். அப்படியே வந்து ஃபுல் ரொட்டேஷன் வந்து நம்ம வந்து தைக்கணும். ரெண்டு பக்கமும் தைக்கிறமான்னு சொல்லி ஒரு தடவை பார்த்துக்கோங்க, சிக்கு இல்லாமல் தைச்சிருங்க. நாம பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் எந்த இடத்துல நம்ம வந்து கேப் விடணும்னு. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இப்படி தைச்சிட்டே வர வேண்டியதான். ஆல்ரெடி வந்து ஜரி அவுட்லைன் போட்டிருக்கனால இது உங்களுக்கு வந்து ஜரியோடு வந்து ஒன்றா வந்து சேர்ந்துக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் தனியாக தைச்சிருக்க மாதிரிலாம் பெருசாக வந்து தெரியாது. ஸோ ஜரியோடு வந்து ஒன்றா உட்காந்துரும். நீங்கள் அடுத்தடுத்து வந்து ஸ்டிச் பண்ணும்போது இது நல்லா தெரிகிற மாதிரியே ஸ்டிச் பண்ணுங்கள். மறைச்சி ஸ்டிச் பண்ணி அப்படிலாம் ஒன்றும் அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியாது. நூலில் ஸ்டிச் பண்ணால் தான் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இப்போ வந்து ரெண்டையும் வந்து ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது வந்து நல்லா பக்கத்தில் ஸ்டிச் பண்ணணும். பயப்பட தேவையில்லை. ஜரியில் ஸ்டிச் பண்ணுறனால அது வந்து ஸ்டிச் பண்ணியிருக்க மாதிரியே தெரியாது. அதுவே ஒரு ஸ்டிச் மாதிரி அழகாக தான் தெரியும். ஸோ நீங்கள் அதை வந்து நல்லா பக்கத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஒரு சின்ன கேப் வந்து விட்டுட்டு அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அது வழியாக தான் நம்ம வந்து பஞ்சு விடுவோம். நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இந்த ஒரு குட்டி கேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வழியாக வந்து பஞ்சை வந்து இன்சர்ட் பண்ணுறேன்.
ஸோ பஞ்சு வந்து ஃபுல்லாக இன்செர்ட் வந்து அந்த லட்கனுக்கு எவ்வளோ தூரம் பல்ஜ் ஆகணுமோ அவ்வளோ தூரம் நான் வந்து பஞ்சு வந்து உள்ளே விடுவேன். எவ்வளோ பஞ்சு உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து உள்ளே விட்டிங்கன்னா தான் லட்கன் நல்லா புசு புசுன்னு தெரியும். ஸோ நான் அந்த கட்டர் வச்சு உள்ளே தள்ளுறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட வேறு ஏதாவது ஷார்ப் கம்மியாக இருக்க பொருள் இருந்தால் அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து எங்கேயாவது இடத்துல கட் ஆகிடாது. ஸோ இது நான் நிறையா தடவை பண்ணியிருக்கனால ப்ராக்டிஸில் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு வந்து அந்த குட்டி கேப்பு தெரியுதுல அந்த இடத்தையும் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணிவிட்டு நாட் பண்ணிடணும். இழுத்து நாட் பண்ணிக்கணும். நாட் பண்ணிவிட்டு ஒரு தடவை வந்து உள்ளே விட்டு நார்மலாக நாட் எப்பவும் போல் பண்ணுற மாதிரியே ஒரு நாட் பண்ணி இழுத்து விட்டுக்கணும். இதுதான் வந்து ப்ளவுஸோட வந்து நாட்டு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நமக்கு வந்து லட்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் வந்து லட்கன் வந்து நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைடு வந்து இதை வந்து நாட்டுக்கு வந்து வச்சு தைச்சிக்க வேண்டியதான். இவ்வளோ தான் வந்து லட்கனோட ஒர்க்கு. தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.